ஹலோ வாரியர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆவலுடன் காத்திருக்கோம் OB51 அப்டேட் ஃப்ரீ ஃபயர் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்கு வாரியர்ஸ். ஸோ இந்த OB51 அப்டேட் வரப்போகிற அக்டோபர் 28 இல்லைனா 29 அப்போ கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும்னு ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ யார் யார் இந்த அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஒரு ஹார்ட்டை தட்டிட்டு போங்க. ஸோ நான் வளவலன்னு பேச விரும்பல, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே ஃப்ரீ ஃபயர் UAV இருக்குல்ல, அது வந்து இந்த மாதிரி ஃபயர் தீமில் மாற்றுறாங்க. ஒரு பையனும் பொண்ணும் 2 பேரும் இருக்கிற மாதிரி மாற்றுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம ஈவெண்ட் அதாவது ஃப்ளேமரினா அப்படின்ற ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் BR CS இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெரோன்ற புது கேரக்டர் விட்டுருக்காங்க. இப்போ எப்படி நின்று விட்டாங்க அதே மாதிரி தான் நெரோன்ற புது கேரக்டர் விட்டுருக்காங்க. இதோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். எனக்கு ஓகே, நல்லா தான் இருக்குது, மண்டை நல்லா தான் இருக்குது. ஸோ ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இதோட எபிலிட்டியே பார்த்துடலாம். சட்டு புட்டுன்னு ஒரு அக்கா கிட்ட இந்த எபிலிட்டியை போட்டேன், அக்கா ஓடுறாங்க ஏன்னு தெரில. சரி ஓகே, சரி இது நல்லா தான் இருக்குது. ஓகே, என்னென்னா நம்ம இந்த எபிலிட்டி போட்ட அடுத்த நிமிஷமே ஒரு மவுஸ் மாதிரி, இது என்னன்னு தெரில, ஏதோ ஒரு மவுஸ் தான் நினைக்கிறேன். இந்த மவுஸ் வந்து கையில் வந்து பிளாக் கலரில் ஏதோ ஒரு பாமா என்னமோ ஏதோ ஒன்று, அது வந்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதோட எபிலிட்டி எஃபெக்ட் என்னன்னா, இதுக்கு இந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கிற எனிமீஸால் க்ளோவால் ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு சேஞ்ச் என்னன்னா, இந்த எனிமிட்ட நான் இப்போ போடுறேன். இப்போ வந்து அவனுக்கு வந்து 1 செகண்ட்க்கு வந்து 6 அப்படின்ற குறையும். அதாவது 1 செகண்ட்க்கு 12 டேமேஜ் எனிமிக்கு குறையும். சரி ஓகே, இது வந்து ஓகே, நல்லா கேரக்டராக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாபி வந்து ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. ஓகே, இந்த லாபியாச்சும் போகணும் பார்க்குற மாதிரி இருக்குது. போன லாபி வந்து பார்க்குற மாதிரி கூட இல்லை. ஸோ அடுத்த சேஞ்ச் என்னென்னா, ராசி பலன் பார்க்குற மாதிரி சுற்றி ஏதோ ஒரு பேட்ச் வச்சு என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அதான் அந்த பேட்ச் தான், என்ன ஷார்க்கு, ஆக்டோபஸ்ஸு, லயனு ஏதோ இருக்குது. ஸோ லாபி பார்த்துக்கோங்க, இதான் லாபி. ஹார்ஸ் இருக்குது, ஸ்னேக் வேறு இருக்குது, எல்லாமே இருக்குது. சூப்பராக நீங்கள் பாருங்கள். எனக்கு ஓகே, இந்த லாபி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. எதுவுமே இல்லாததுக்கு இது ஓகே. ஸோ இதான் நம்ம கேம் விளாட்ற போது இது இந்த மாதிரி காமிக்கும். பார்த்துக்கோங்க, இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கேம் விளாட்ற போது டிஸ்டர்ப் ஆகுமான்னு தெரில. உங்களோட ஒப்பீனியன் என்ன, டிஸ்டர்ப் ஆகுமான்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்படின்ட்டு டிஸ்டர்ப் ஆகுமா இல்லைனா ஓகேவான்ட்டு. ஸோ ஓகே, இந்த அப்டேட்டு எதுவுமே இல்லாததுக்கு இது சரி தான். எதுவுமே இல்லாதான மேகத்தை வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து இதை பார்க்குற மாதிரியாச்சும் இது இருக்குது. பீக்கை வேறு மாற்றி விட்டாங்க, நாசமாக போனவங்க பீக்கை வேறு மாற்றி விட்டாங்க ஃபுல்லாக. சரி ஓகே, நெக்ஸ்ட் சேஞ்ச் என்னன்னா, இந்த மாதிரி லூட்டு, அதாவது பீக்கில் இறங்கினா அந்த மாதிரி இறங்குறதுனால லூட்டுக்கு பஞ்சம். ஸோ ஆனால் இங்கே வந்து லூட்டுக்கு பஞ்சம் இல்லை. அதாவது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, இது ஸ்கொயர் ஷேப்பில். இதில் வந்து லூட் எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் கன்னுக்கு வந்து பவர் உள்ள கன்னாக கிடைக்கும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பேராஃபிலுக்கு பவர் இருக்குது. பேராஃபிலுக்கு மட்டும் இல்லை, நிறையா கன்னுக்கு பவர் இருக்குது. நான் சொல்கிறேன், இப்போ இந்த கன்னுக்கும் பவர் இருக்குது. இது வந்து நம்ம புதுசாக ஸ்னைப்பர் விட்டாங்க இல்லையா, அந்த கன்னா இந்த கன்னுக்கும் பவர் உண்டு. ஸோ இப்போ பார்க்கலாம் நம்ம தெளிவாக. ட்ராகனுக்கு பவர் இருக்குது, ஃபேமஸ்க்கு இருக்குது, பேராஃபிலுக்கு. வின்செஸ்டர் கன்னை வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ், நீங்கள் பார்த்துட்டே இருங்க, வீடியோ எண்டில் இருக்கும். ஸோ AC-80 இருக்குது, VSK-94, அதான் சொன்னேன்ல புதுசாக ஒரு ஸ்னைப்பர் வந்துச்சு அதானே. ஸோ நெக்ஸ்ட் சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு யூஸ்ஃபுல்லான சேஞ்சுன்னே சொல்லலாம். அதாவது அர்சனலை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். அர்சனல் இருந்துச்சுன்னா நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதாவது ஆனால் இதுதான் கொஞ்சம் எனக்கு என்னமோ மாறி இருந்துச்சு. 800 காயின் தேவைப்படும் அப்கிரேட் பண்ண. 800 காயினுக்கு வந்து நம்ம ரிவைவே 2 தடவை 400 வச்சு ரிவைவே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸை. ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. என்னன்னா, இப்போ இந்த கன்னு வந்து இந்த அர்சனலுக்குள்ளே இருக்குமே, அது வந்து லெவல் 1 இருந்துச்சுன்னா லெவல் 2 மாறிடும். லெவல் 3 இருந்துச்சுன்னா லெவல் 2 இருந்துச்சுன்னா லெவல் 3 ஆயிரும். அந்த மாதிரி இப்போ என்னென்ன லெவல் இருக்கோ அதுக்கு இன்னொரு லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கும். அதுதான். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த வால், அதாவது இங்கே மட்டும் கன் இல்லாமல் சைட்லேயும் கன்று வைக்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் சேஞ்ச் என்னென்னா, ரிவைவ் ஸ்டேஷன் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி மாறிடுச்சு. எதுவுமே இல்லாததுக்கு இது ரொம்ப மேல்னே சொல்லலாம். அதாவது நடுவில் ஃபுல்லாக சர்க்கிளில் எல்லோ கலரில் மாறிடுச்சு. ரிவைவோட அந்த ரிவைவ் குச்சியாக அதுவும் எல்லோ கலரில் தீமாக மஜாவாக இருக்குது பார்க்க. ஸோ இதுதான், இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து எதுவுமே இல்லாததுக்கு இது ஓகேடா அப்படின்னு தான் இருக்குது. என்ன அக்கா போகிறாங்க, என்ன அக்கா, நான் இந்த ஸ்கில்லை திருப்பியும் போடுறேன், நான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் ஆக்டிவேட் ஆகும்.
மஜாவா. இந்த ஸ்கில் வந்து எனக்கு பர்சனலாக இந்த ஸ்கில் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இது ஆனால் ஃப்ரீ ஃபயர்காரங்க நம்ப முடியாது, அவன் ஒரு நேரம் ஒரு ஸ்கில் மாற்றிட்டே இருப்பாங்க, அதாவது பவர் மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ அதான் இப்போ வின்செஸ்டர் கன் இப்போ அதை பார்த்துட்ருக்கோம். இது வந்து லாங் ரேஞ்சும் அடிக்கும், ஷார்ட் ரேஞ்சும் அடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பூயாவோட அனிமேஷன் மாற்றிட்டாங்க கைஸ். பூயா அனிமேஷன் வந்து சூப்பராக வந்துருச்சு. இப்போ கப்பு வச்சுட்டு இருக்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் ஏதோ ஒரு ஃப்ரீ ஃபயரில் டோர்னமெண்ட் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் ஃபயர் தீமு, ஃப்ளேம் தீமு ஏதோ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு சினிமேட்டிக்கான ஒரு வியூ மாதிரி இருக்குது. எனக்கு பர்சனலாக இந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பூயாவோட இது நான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஜோன், சேஃப் ஜோன் வந்து ஃபுல்லாக மாற்றிட்டாங்க ரெட் கலரில். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சேஃப் ஜோன் தான் இது. சேஃப் ஜோன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரெட் கலரில். ஸோ நம்ம மேப்பில் போய் பார்த்தா கூட எல்லோ கலரில் ஃப்ளேம் பறந்துட்டுருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்ளூ ஏயுவின்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ இது என்னென்னா இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். 2 க்ளோவால் 3 க்ளோவால் நான் போடுறேன். இப்போ நான் போட்டோன்னே இந்த யூஏவியை நான் ஆக்டிவேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. க்ளோவாலுக்கு வந்து ஹெல்த் குறையாது, அதாவது க்ளோவால் வந்து பிரேக் ஆகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும் பிரேக் பண்ணால். ஸோ இது ஓகே, இது வந்து நல்ல ஒரு இதுதான் சொல்லலாம் அப்டேட்டு. ஸோ அதாவது க்ளோவால் சும்மா இருக்கிறதுக்கு இது பண்ணாலே ஓகே, நல்ல ஒரு. நான் இந்த பேராஃபில் பவர் உள்ள பேராஃபில் வச்சு அடித்து காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சேஞ்ச் என்னென்னா ட்ராப் வந்து ஃபுல்லாக மாறிடுச்சு. அதாவது ரெட் கலரில் அப்படியே வர மாதிரி ட்ராப் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது, காமிச்சிருக்காங்க. ஸோ ஓகே, இது வந்து ஓகே பெட்டரான இருக்குது. ஸோ நான் திருப்பி மான்செஸ்டர் வச்சு அடித்து காமிக்கிறேன். இது வந்து எப்படின்னா இந்த கன் வந்து ஷார்ட் ரேஞ்சிலையும் ஒர்க் ஆகும், அட் த சேம் டைம் லாங் ரேஞ்சிலையும் இதில் வந்து அடிக்கலாம். ஒரு சூப்பரான கன்னே சொல்லலாம். ஓகே, நல்லா இருக்குது, கன்று சூப்பராக இருக்குது. நான் ட்ரைனிங் கிரவுண்டில் அடித்து காமிக்கிறேன். ட்ரைனிங் கிரவுண்டில் எப்படின்னா நான் பாருங்கள், இப்போ நான் தூரத்தில் இருக்கேன்னா வெஸ்ட்டே இல்லைன்னா அவனுக்கு 80 குறையும். கிட்ட இருந்து அடித்தா கூட அவனுக்கு கண்டிப்பாக குறையும், சூப்பராக குறையும். இது வந்து ஸ்கோப்பில் கூட நம்ம அடிக்கலாம் அந்த கன்னை. இது வந்து ஓகே, இது வந்து சூப்பரான கன்று. இது நான் லெவல் 3 சிப் இருக்குது பாருங்கள். இப்போ நான் அடித்து காமிக்கிறேன். எவ்வளோ தூரமாக இருக்கான் அவனுக்கெல்லாம் சூப்பராக ஹெட்டு குறையும், ஹெட்டு போகும். நான் இப்போ ஹெட்டு போகிற கிளிப்பு வரல, நான் இப்போ வந்து சாதாரண அடிக்கிற கிளிப் தான் வருது. இந்த பாருங்கள், ஹெட்டு 262 போகும். இது வந்து ஒரு சூப்பரான செட்டிலான கன்று. இதை வச்சு இனிமேல் ஃபுல்லாக நான் இதை எடுப்பேன் போல், ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது இந்த கன்று. ஆனால் நம்ம ஃப்ரீ ஃபயர் காரங்க பார்த்தா அவங்க வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. ஒரு கன்று நல்லா வந்துருச்சுன்னா அதோட ஸ்கில், அதாவது அதோட பவர் எல்லாம் அப்படியே டிராஸ்டிக்காக குறைச்சிடுவாங்க. ஃப்ரீ ஃபயரை பார்த்து நம்மளுக்கு தெரியாதா? சரி ரைட்டு. சரி, இப்போ அதான் இந்த சேஃப் ஜோன் வந்து பாருங்கள், சேஃப் ஜோன் எப்படி இருக்குன்னா வியூ. ஏன்னா பொறுத்தளவு இந்த சேஃப் ஜோனு மேலே அந்த பேட்ச் மாதிரி ஏதோ கொடுத்தாங்க இல்லையா, அது ரெண்டுமே சேர்ந்து என்னமோ மாதிரி ஏற்கனவே கண்ணு ஒருத்தன் விளாடும் போது இது இருக்கும் போது ரொம்ப இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், பூயா அனிமேஷன் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஸோ உங்களுக்கு எங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரையும் வட்டமே வாழ்த்துக்கள்.